இன்னைக்கு உங்க கூட என்னோட கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிச்சன் கிளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மதியத்துக்கான லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். காலையில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா உடனே சமைக்க மாட்டேன், லீவ் நாட்களில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு குக்கிங் வந்துட்டு மதியம் காலைல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் தான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுவேன். சில பேர் நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு கேட்பீங்க. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே, என்னோடய ஒர்க் வந்து யூடியூப் தான். யூடியூப் வீடியோஸ் போடுறது வந்துட்டு 1 டே ஆகும். செலவு பண்ணி தான் 1 டே செலவு பண்ணி தான் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் அதை நான் இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்க வேண்டியது இருந்ததுனால நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் சைடில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி நான் சமைச்சிட்ருக்கும் போதே சைடில் வந்துட்டு ஏதாவது பாத்திரங்கள் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மோஸ்ட்லி எடுத்து வச்சிருவேன். கழுவ போட வேண்டியதெல்லாம் கழுவ போடுறது, அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் டப்பாலாம் எடுத்தது திரும்ப அதோட பிளேஸில் வைக்கிறது, அது எல்லாமே பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த தாளிக்கிற டப்பா எல்லாத்தையும் ஃபைனலாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன். எப்போவுமே இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சமைச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போடாமல் எனக்கு சமையல் வந்து சமைச்ச மாதிரியே ஃபீல் ஆகாது. உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை தான் இருக்கும். நடுவில் வந்துட்டு அமேசான் பார்சல் ஒன்று வந்திருந்தது. ஸோ அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பாட்டிலும் சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு பவுல் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த சோப்பு வைக்கிற பவுல் எதனால வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி செவத்தில் மாட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு செவத்தில் மாட்ட முடியாது. சைடில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்டராக இருக்கும் சிங்க்குக்கு மேலே வந்துட்டு ஜன்னல் இருக்க மாதிரி வருது. ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அப்பப்போ மாற்றிட்டு இருக்கேன். டீக்ளட்டர் பண்ணுறதும் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி சிலது இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதை வாங்கினேன். ஆயில் பாட்டில் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இந்த வறுக்கிற ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. என் பையனுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் ஃப்ரை பண்ணணும், ஸ்நாக்ஸ்க்கு வந்து அதாவது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதுக்கெலாம் வந்துட்டு மட்டும் கோல்ட் வின்னர் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து விலை கொஞ்சம் கம்மி. நாங்கள் யூஸ்வலாக வந்து கார்டியா ஆயில் யூஸ் பண்ணுவோம், மல்டி சோர்ஸ் விட்டமின் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு 6 லிட்டர் வாங்கினா அதை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தேவைப்படுது. நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் ஊற்றிடலாம் மாட்டேன் கீழே. ஒரு 2-3 இதுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிவிடுவேன். ஸோ அதனால இந்த ஆயில் பாட்டில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய விம்ஜெல் என்னால் ஊற்றி வைக்க முடிஞ்சது. ஸ்பேஸ் வந்து நிறையா இருந்தது. இதுக்கு வந்து ரிவ்யூஸ் நல்லா போட்டிருந்தாங்க, அதனால தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கொடுக்குறேன். அதில் கிச்சன் கேட்டகரியில் க்ளீனிங் கேட்டகரியில் ரெண்டுலேயுமே இதை நான் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். பிளாஸ்டிக் ரொம்ப ஹை குவாலிட்டி கிடையாது, மீடியம் குவாலிட்டி தான். பட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. மேலே வந்து பவுல் கொடுத்துருக்கனால அதில் கொஞ்சமாக பம்ப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி சிங்க் பக்கத்தில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணுது. அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது வந்துட்டு அதோட மவுத் வந்து ஒய்டாக இருக்குது. அது வந்து கிளாஸ் தான் நான் வாங்கியிருந்தது. ரவுண்டாக இருக்கும் போது திக்னஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் கிளாஸோட திக்னஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து மவுத் ஒய்டாக இருக்கனால நான் வந்து அதை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. இதில் எப்படி க்ளீன் பண்ணேங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன் அடுத்தது. அதுலேயும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்றது தான் நான் பழசு வச்சுருக்கேன். அது வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு அரிசிலாம் போட்டு அடியில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட மவுத் வந்து சின்னதாக இருக்கனால. அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை தான் இருக்குது. ஸோ பாத்திரம் கழுவுறது வந்துட்டு எனக்கு பிடிக்காத வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டா ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நான் காலையில் சாப்பிட்ட பாத்திரங்களும் விலக கடந்தது. அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அப்படி பண்ணேன்னா எனக்கு பிடிக்காத வேலைங்கிறனால அது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், டயர்டாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சில சமயம்.
ஸோ அதனால தான் வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டா அது முக்கியமான வேலை சமையல். ஸோ அது முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவிடலாம் அப்படின்னு ஏன்னா சமைக்கும் போது வர பாத்திரமும் இருக்கும். அதையும் சேர்த்து மொத்தமாக கழுவி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் எந்த ஒர்க்கும் இருக்காது. நைட்டு சமையல் தான் வரும். சில பேர் வந்து பாத்திரம் கழுவுறது 10 நிமிஷத்துல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 10 நிமிஷத்துல நான் க்ளீன் பண்ணிடுவேன் கிச்சனை. அந்த டைம்ல போட்டிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு டைமர் செட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சீக்கிரம் பண்ண முடியும். அண்ட் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு டீக்ளாட்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா கம்மியான பொருட்கள் வச்சு நீங்க சமைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் போதும் உங்களால சீக்கிரமா கழுவ முடியும். ஸோ வந்து நீங்க டைமர் வச்சு உங்களை நீங்களே வந்து டைமிங் செட் பண்ணி பாருங்க. பாத்திரம் கழுவுறதுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளால அந்த வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். இது வந்து சைக்காலஜிக்கலாவும் சொல்றாங்க. ஒரு வேலையை நம்ம வந்து 10 நிமிஷத்துல முடிக்க முடியும் நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா முடிச்சிருவோம். அதுவும் டைமர் செட் பண்ணிட்டு பண்ணணும். அந்த டயத்துக்குள்ள நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்துட்டு சப்கான்ஷியஸா செட் ஆயிடுமா. ஸோ அது வந்து நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் க்ளீன் பண்றது காமிச்சேன் பார்த்தீங்களா. நான் ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ற ப்ரஷ் வச்சே க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ நான் பழைய பாட்டில் கூட அந்த ரெக்டாங்கிள் பாட்டிலுக்கு டீக்ளாட்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தெரில, வாங்கினேன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து சிங்கையும் வந்துட்டு நான் எப்போவுமே வந்து பாத்திரம் கழுவி முடிச்சோன்னா க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே நான் பண்ணுறனாலே என் சிங்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ வந்து நான் பாத்திரம் கழுவுற ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என் சிங்க் வந்து க்ளீனாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஏன்னா தினமுமே ஒரு 2 டைம்ஸ் நான் க்ளீன் பண்ணுறேன். எப்படி பாத்திரங்கள் அதுக்குள்ளே போடுறோம், அழுக்காக இருக்க ஒரு சிங்க்குள்ளே இருந்து நான் பாத்திரத்தை கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன். ஸோ அதனால தான், அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால தான் ஒரே இதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து கண்டிப்பாக வைப் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி மேடை ஃபுல்லாக வைப் பண்ணிவிடுவேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சொல்யூஷன் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். எந்த மாதிரியான ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐக்கியா ஸ்ப்ரே பாட்டில். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சைஸ், அது எவ்வளோ லிட்டர் கொள்ளும்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு எந்த இது வாங்கினாலும் சரி, அதில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், 1 டீஸ்பூன் அளவு விம் ஜெல்லோ ப்ரில்லோ நீங்கள் என்ன டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணலாம். கிரானைட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடது வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ்வு, அதில் யூஸ் பண்ணுறேன். வுட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வரல வினிகர்னால. வினிகர் யூஸ் பண்ணும்போது இந்த பூச்சி வர்றது எல்லாமே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஈ வர்றது, சின்ன சின்ன கொசு மாதிரி இந்த சின்ன சின்ன ஈயா வந்து முக்கியம் இல்லையா, அது வர்றது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி எறும்பும் வராது. ஸோ வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி தான் ஃபுல்லாக வைப் பண்ணுவேன். அடுப்புக்கு பின்னாடி, அடுப்புக்கு அடியில் இது ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம சமைச்சிட்டு இது வைப் பண்ணுறதுனால நம்ம வந்து தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவணுங்கிற அவசியமே இருக்காது. வினிகர் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நம்ம வீட்டிலே இருக்கிற ரொம்ப விலை கம்மியான ஒரு பொருள். வினிகர் வந்து என்ன வினிகர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஜஸ்ட் பிளெயின் வினிகர் பார்த்தீங்கன்னா தண்ணி கலர்லேயே இருக்கும். இல்லை நீங்கள் க்ளீனிங் வினிகர்னு கூட கேட்டு வாங்கலாம். அந்த வினிகர் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகரை தவிர வேற எந்த வினிகராக இருந்தாலும் ஓகே, அதை யூஸ் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகும், எந்த கிருமியும் இருக்காது. வினிகரை வந்து நிறைய இடத்துல வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட நீங்கள் சில க்ளீனிங் எக்ஸ்பர்ட்ஸ் வீடியோலாம் யூடியூப்பில் இருக்குது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒருத்தவங்க கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுறதை விட வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அது வந்து ஓவர் ஒர்க் என்ன கேட்டால். அதை விட இதை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். நீங்கள் க்ளீன் பண்ணுற தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அது நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ பண்ணிக்கலாம். மற்ற நாட்களில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க, நைட்டு 1 டைம், காலையில் 1 டைம் பண்ணிட்டீங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் வந்து நான் அன்றைக்கி மிக்ஸி யூஸ் பண்ணியிருந்தேன்னா மிக்ஸி, இதை வந்துட்டு நான் இதே சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி வச்சுருவேன். மிக்ஸி வந்துட்டு நான் வந்து கவுண்டர் டாப்பு கீழே வச்சுருப்பேன். சில பேர் வந்து அது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப கீழே எடுத்து வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டமாக இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் கவுண்டர் டாப்பில் நம்ம எடுத்து வைக்கிறோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்ம மிக்ஸி போட போகிறோம்? 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் போடுவோமா? சில சமயம் மிக்ஸி யூஸ் பண்ணாமல் கூட நம்மளால் சமைக்க முடியும். ஸோ எல்லா டைமும் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
5-7 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு வாரத்தில் 7 நாள், அதில் 5 நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பொருளை கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்வீஸ்க்கு ஒரு ரூல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவ் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது க்ளீன் பண்ணுறது, ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு வந்து சுலபமாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மேக்ஸிமமாக 15 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் பாத்திரம் கழுவுறதுலேருந்து வைப் பண்ணுற வரைக்கும் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். எனக்கு எஃபெக்டிவாக நான் வந்து கிச்சன் அரேஞ்ச் பண்ணியிருக்கனால அவ்வளோ நேரம் தான் ஆச்சு. உங்களோட டைம் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.